தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு வார காலமே இருக்கும் நிலையில் புத்தாடை, பட்டாசு உள்ளிட்ட பொருட்கள் வாங்க மக்கள் கடை தெருக்களில் குவிந்ததால் களை கட்டியது. தீபாவளி உள்ளிட்ட பண்டிகை கால ஷாப்பிங்குக்கு பெயர் பெற்ற சென்னை தியாகராய நகரில் கட்டுப்படுத்த முடியாத அளவில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. ரங்கநாதன் தெரு, உஸ்மான் சாலை உள்ளிட்ட இடங்களில் வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் புதிய மாடல் மற்றும் டிசைன்களில் குவிந்துள்ள ஆடைகளை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டியதால் காணும் இடமெல்லாம் மனித தலைகளாக காட்சியளித்தது. செம்மையா இருக்கு. உள்ள கிரௌடு ரொம்ப இருக்கு. உள்ளே நுழையவே முடியல. ரொம்ப கூட்டமா இருக்குது. ட்ரெஸ்ஸே எடுக்கல. ரோட்டு கடையில கொஞ்சம் பாப்பாக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்தோம். ரொம்ப மூச்சே விட முடியல. அவ்வளவு அளவுக்கு கூட்டமா இருக்குது. சென்னை புறநகர் குரோம்பேட்டையிலும் தீபாவளி பொருட்கள் வாங்க மக்கள் குவிந்ததால் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மலைக்கோட்டை நகரான திருச்சியிலும் தீபாவளி விற்பனை அமோகமாக நடைபெற்றது. சிங்காரத்தோப்பு, சின்னக்கடை வீதி, NSB ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் கட்டுக்கடங்காத வகையில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. அதேபோல் மதுரையில் விளக்குத்தூண், மஞ்சனக்கார தெரு, காமராஜர் சாலை, கீழவாசல், பைபாஸ் சாலை உள்ளிட்ட இடங்களில் மக்கள் அதிக அளவில் திரண்டதால் தீபாவளி விற்பனை களை கட்டியது. கோவை டவுன்ஹால், ஒப்பனக்கார வீதி, பிரகாசம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பல்வேறு துணிக்கடைகளில் பொதுமக்கள் புத்தாடைகளை வாங்கி சென்றனர். இந்த வீக்லி நாங்கள் ஒரு 3 டேஸ் வந்துட்டோம் டவுன்ஹாலுக்கு. ஒரு டூ டேஸ் வந்தோம். டியூஸ்டே, வெனஸ்டே வந்தோம். இவ்வளோ க்ரௌட் இல்லை. ஆனால் சண்டேங்கப்போ க்ரௌட் அதிகம். பர்ச்சேசிங் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க மக்கள் நிறைய. இங்கே டவுன்ஹால் வந்திருக்கோம். நல்லா இருக்கு. கடை வீதியில் நிறைய கூட்டமாக இருக்கு. சண்டேங்கிறனால நல்லா கூட்டமாக இருக்கு. நிறைய மக்கள் கூட்டம் இருக்கு. அப்புறம் போலீஸ் எல்லாம் நல்லா டிராஃபிக் எல்லாம் கிளியர் பண்ணுறாங்க. துணிக்கடையிலலாம் நல்லா கூட்டமாக இருக்கு. அவங்களாம் நல்லா இது பண்ணுறாங்க. டவுன்ஹாலில் பர்ச்சேஸ் பண்ணலான்னு பார்க்க போன தடவை விட இந்த தடவை ரொம்ப பயங்கரமாக ஹெவியாக கூட்டமாக இருக்கு. பார்த்தீங்கன்னா தேரோட்டத்தை விட அதிகமான கூட்டமாகவும் இருக்கு. திருப்பூரிலும் புது மார்க்கெட், குமரன் சாலை, காமராஜர் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் தீபாவளி துணி எடுக்க மக்கள் திரண்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சிவகாசியில் பட்டாசு கடைகளில் கூட்டம் அலைமோதியது. அதான் கரூர் மாவட்டத்திலிருந்து வரும். அங்கே ப்ரைஸ் ரேட்னு பார்த்தீங்கன்னா இங்கே விட அப்படியே ட்ரிபிளாக இருக்கும் ஆக்சுவலாக. அதே போல் இங்கே இருக்க சில வெரைட்டிலாம் எங்கள் ஊரில் நாங்கள் பார்த்ததே இல்லை. நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக வாங்கிட்டு இருக்கேன். மேஜர் டிஃப்ரென்ஸ் வரும் அந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும். கிராக்கர்ஸோட குவாலிட்டியும் ரொம்ப பெட்டராக இருக்கும். தீபாவளியை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு புறப்பட்ட வடமாநில தொழிலாளர்களால் திருப்பூர் ரயில் நிலையம் திக்குமுக்காடியது. ஜன்னல் வழியாக நுழைந்து இடம் பிடிக்க முயன்ற வடமாநில தொழிலாளர்களால் சக பயணிகளிடையே சலசலப்பு ஏற்பட்டது. தீபாவளி நெருங்கும் சூழலில் வரும் நாட்களில் இன்னும் கூட்டம் அதிகரிக்க கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கரூரில் விஜய் பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் குறித்து விசாரணை நடத்துவது தொடர்பான மனுக்கள் மீது உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்க உள்ளது. கரூரில் கடந்த மாதம் 27ஆம் தேதி தவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்ட போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இது தொடர்பாக விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் நெரிசல் சம்பவம் குறித்து விசாரிக்க மூத்த IPS அதிகாரி அஸ்ரா கர்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உத்தரவிட்டார். இதை எதிர்த்து தவேக தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலும் பாஜக வழக்கறிஞரும் CBI விசாரணை கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் JK மகேஸ்வரி, NV அஞ்சாரியா அமர்வு கடந்த வெள்ளிக்கிழமை விசாரித்தது. அப்போது கூட்ட நெரிசல் வழக்கில் எதிர் மனுதாரராக இல்லாத விஜயை சென்னை உயர்நீதிமன்றம் நேரடியாக விமர்சித்து இருப்பதாக தவேக தரப்பு சுட்டிக்காட்டியது. கரூரில் உயிரிழப்பு நடந்தவுடன் காவல்துறைதான் விஜயை அங்கிருந்து செல்லுமாறு கூறியதாகவும் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க தவேக நிர்வாகிகள் சிலரை காவல்துறை அனுமதிக்கவில்லை என்றும் வாதிடப்பட்டது. மேலும் உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு பதிலாக உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை குழு அமைக்க வேண்டும் என்றும் தவேக தரப்பு வலியுறுத்தியது. இதைத் தொடர்ந்து உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது எப்படி என்று
நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் அரசியல் கூட்டங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பது தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்கும்போது மற்ற மனுக்களில் உயர்நீதிமன்றம் எப்படி உத்தரவிட்டது என்று நீதிபதிகள் வினவினர். ஒரே நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது எப்படி என்றும் கேள்வி எழுப்பினர். இதையடுத்து நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சிறுவனின் தந்தை பன்னீர்செல்வம் தரப்பு வழக்கை சிபிஐ விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என வாதிட்டது. இதற்கு பதிலளித்த தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி, உயர்நீதிமன்றம் திறமையான அதிகாரி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திருப்பதால் சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று கூறினார். தொடர்ந்து பிற மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ரவுடிகள் கூட்டத்தில் நுழைந்ததாலும் காவல்துறை தடியடி நடத்தியதாலும் தான் இந்த விபத்து ஏற்பட்டது என வாதிட்டனர். இரவில் உடற்கூறாய்வு செய்தது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் கேள்வி எழுப்பினர். இதற்கு சிறப்பு அனுமதியுடன் உடற்கூறாய்வை இரவில் நடத்தலாம் என்றும் அதில் எந்த தவறும் இல்லை என்றும் நீதிபதிகள் கூறினர். தொடர்ந்து வாதிட்ட தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர் வில்சன், அரசு மீது அடுக்கடுக்கான புகார்களை தொடர்ச்சியாக கூறுபவர்கள் என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ள மறுக்கின்றனர் என்றார். நண்பகல் 12 மணிக்கு வரவேண்டிய விஜய் இரவு 7 மணிக்கு தாமதமாக வந்ததாக வில்சன் சுட்டிக்காட்டினார். காலை முதலே அங்கு கூடியிருந்த மக்கள் தண்ணீர் மற்றும் உணவின்றி சோர்வடைந்து மயக்க நிலையை அடைந்ததாகவும் தண்ணீர் பாட்டில்கள் வழங்கப்பட்ட போது அவர்கள் முண்டியடித்ததாக அவர் குறிப்பிட்டார். மேலும் கூட்டத்தில் ரவுடிகளோ ஆளும் கட்சியினரோ புகுந்ததாக கூறுவதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றும் வாதிட்டார். தொடர்ந்து வழக்கில் விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்ய அனுமதிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைத்தது. இதையடுத்து பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய நீதிபதிகள் அனுமதி வழங்கியிருந்தனர். இந்நிலையில் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக யார் விசாரிப்பது என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இன்று தீர்ப்பு வழங்க உள்ளனர். தென்காசி, விருதுநகர், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று பரவலாக கனமழை பெய்தது. கோவை, திருப்பூர், சேலம், நாமக்கல் உட்பட 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மற்றும் அதனை ஒட்டிய நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. விருதுநகர் மாவட்டம் மதுராயிருப்பு சுற்றுவட்டார பகுதிகளான கூமாப்பட்டி, கோட்டையூர், அத்திக்கோயில் உள்ளிட்ட இடங்களில் மழை வெளுத்து வாங்கியது. இதேபோன்று விருதுநகர் மாவட்டம் சாத்தூர், வெம்பக்கோட்டை, செவல்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. தென்காசி மாவட்டத்தில் நேற்று பகலில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலையில் திடீரென்று மழை வெளுத்து வாங்கியது. குறிப்பாக மேலகரம், இளஞ்சி, வல்லம், குற்றாலம், செங்கோட்டை, சுரண்டை உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. திருவாரூர் மாவட்டத்தில் நேற்று காலை முதல் வான மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மாலையில் மழை பெய்தது. குறிப்பாக நனிலம், திருக்கண்டீஸ்வரம், சன்னாநல்லூர், ஸ்ரீவாஞ்சியம், ஆண்டிப்பந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. திருவாரூர் மாவட்டத்தில் அறுவடை பணி நடைபெற்று வரும் நிலையில் திடீரென்று பெய்த மழையால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் மழை வெளுத்து வாங்கியது. வாலாஜாப்பேட்டை, ஆற்காடு, காவேரிப்பாக்கம், நெமிலி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தீபாவளி நெருங்கும் சமயத்தில் வார விடுமுறையான நேற்று கனமழை பெய்ததால் பட்டாசு, ஜவுளி வியாபாரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இந்நிலையில் தமிழ்நாட்டின் 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகளிலும், நீலகிரி, ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யும் என கணித்துள்ளது. தேனி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தர்மபுரி ஆகிய மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. சென்னையில் மிதமான மழை நீடிக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை தச்சநல்லூர் காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசிய கும்பல் அடுத்தடுத்து 3 இடங்களில் மொத்தமாக 4 பெட்ரோல் குண்டுகளை வீசி அலறவிட்டுள்ளனர். கஞ்சா வழக்கில் கைதான சகோதரரை காவல் நிலையத்திலிருந்து தப்பிக்க வைக்க போட்ட சதி திட்டத்தின் பின்னணி என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசி நெல்லையை அலறவிட்ட கும்பல். கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்ட சகோதரனை காவல் நிலையத்தில் இருந்து தப்பிக்க வைக்க அடுத்தடுத்து 4 முறை குண்டு வீசி குலை நடுங்க வைத்துள்ளனர். தச்சநல்லூர் காவல் நிலையத்தில் நடந்தது என்ன? பெட்ரோல் குண்டு வீசிய கும்பலின் பின்னணி என்ன?
நெல்லை மாநகரின் முக்கிய காவல் நிலையங்களில் ஒன்றான தச்சநல்லூர் காவல் நிலையத்தில் போலீசார் வழக்கம் போல தங்களது பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மாலை நேரம். யாரும் எதிர்பாராத போது காவல் நிலையத்தின் வெளியே பயங்கர வெடி சத்தம் கேட்டுள்ளது. என்ன நடந்தது என யோசிப்பதற்குள் அடுத்த சத்தம். உடனே வெளியே ஓடி வந்து பார்த்த போலீசார் ஷாக் ஆகினர். காவல் நிலைய முன்பக்க காம்பவுண்ட் சுவரில் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அதன் அருகே பாட்டில் கண்ணாடிகள் சிதறி கிடக்க பெட்ரோல் வாடையும் வீசியுள்ளது. அதை வைத்து பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருப்பதை போலீசார் உறுதி செய்தனர். உடனே சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்ய அதில் பல்சர் மற்றும் ஹோண்டா பைக்குகளில் வந்த 5 இளைஞர்கள் அடுத்தடுத்து 2 பெட்ரோல் குண்டுகளை காவல் நிலையத்தில் வீசிச் சென்றது தெளிவாக பதிவாகியிருந்தது. உடனே மாவட்ட காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து அனைத்து சோதனை சாவடிகளையும் உஷார்படுத்தினர். சம்பவத்தில் ஈடுபட்டவர்களின் புகைப்படங்களை அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அனுப்பி வைத்து அவர்களை பிடிக்க களத்தில் இறங்கினர். அப்போதுதான் திருநெல்வேலி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கரையிருப்பு சோதனை சாவடியை அதே கும்பல் பைக்கில் கடந்துள்ளது. அவர்களை கண்டதும் அலர்ட்டான போலீசார் வண்டியை தடுத்து நிறுத்தி பிடிக்க முயன்றபோது அவர்கள் மற்றொரு பெட்ரோல் குண்டை வீசி அங்கிருந்த போலீசாருக்கு அதிர்ச்சி கொடுத்தனர். தொடர்ந்து போலீசார் அவர்களை விரட்டிச் சென்றபோது தாடையூத்து காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட தென்களம் விலக்கு பகுதியில் மற்றொரு பெட்ரோல் குண்டை வீசியுள்ளனர். அடுத்தடுத்து 4 குண்டுகளை வீச இச்சம்பவம் ஒட்டுமொத்த நெல்லையையே அலறவிட்டுள்ளது. பைக்கில் தப்பிச் சென்ற இளைஞர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள், காவல் நிலையத்தின் மீதும் போலீசார் நோக்கியும் பெட்ரோல் குண்டு வீசும் அளவுக்கு அவர்களுக்கு எப்படி துணிச்சல் வந்தது? அதன் முதற்கட்ட விசாரணையில் பெட்ரோல் குண்டு வீச்சில் ஈடுபட்டவர்கள் நெல்லை ராஜவல்லிபுரத்தைச் சேர்ந்த அஜித்குமார், கிருஷ்ணபெருமாள், சரண், அருண் உள்ளிட்ட 5 பேர் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. கஞ்சா வழக்கில் கைதாகி காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்கப்பட்டு வரும் தனது சகோதரர் அருண்குமாரை தப்பிக்க வைக்க அஜித்குமார் தனது உறவினர்களுடன் சேர்ந்து சதித்திட்டம் தீட்டி காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசியது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்களை தனிப்படை அமைத்து தேடி வந்த நிலையில் அதில் சரண் போலீசில் பிடிபட்டார். மீதமுள்ள 4 பேரையும் தொடர்ந்து தேடி வருகின்றனர். பிடிபட்டவரிடம் குண்டுவீச்சுக்கான காரணம் குறித்து விசாரித்து வரும் போலீசார் தேடுதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் தப்பி ஓடியவர்கள் ஒரு இரவு கூட தாண்ட மாட்டார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 1 நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு உயர்த்தப்பட்ட கட்டணத்தை குறைக்காவிட்டால் ஆம்னி பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் எச்சரித்துள்ளார். அரியலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியார் பேருந்து உரிமையாளர்களுடன் கட்டண நிர்ணயம் தொடர்பாக போக்குவரத்து ஆணையர் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் கூறினார். தீபாவளி பண்டிகைக்காக அரசு சார்பில் தனியார் பேருந்துகளை ஒப்பந்த அடிப்படையில் இயக்க விழுப்புரம், கும்பகோணம், மதுரை உள்ளிட்ட அனைத்து கோட்டங்களின் சார்பிலும் டெண்டர் விடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். இந்த தீபாவளிக்கு தனியார் பேருந்துகளை அழைத்து பேசுவதற்கு போக்குவரத்துறை ஆணையர் அவர்கள் காவல்துறையோடு இணைந்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதற்கிடையில் 10க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக தகவல் வந்திருக்கிறது. நான் ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்து நிர்வாகிகளோடு பேசியிருக்கிறேன். அவர்களும் அவர்களுக்கு அறிவுரை வழங்குவதாக சொல்லியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட போக்குவரத்து தனியார் நிறுவனங்கள் இருக்கின்ற நிலையில் ஒரு 10 பேர் இது போன்ற நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறார்கள். நாளைக்குள் அவர்கள் அந்த கட்டணத்தை குறைக்காவிட்டால் அந்த பேருந்துகள் மீது தீபாவளிக்கு முன்பாகவே நடவடிக்கை எடுக்கப்படும். தீபாவளியை முன்னிட்டு பெங்களூரு தூத்துக்குடி இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. பெங்களூரு தூத்துக்குடி இடையிலான சிறப்பு விரைவு ரயில் அக்டோபர் 17 மற்றும் அக்டோபர் 21 தேதிகளில் இரவு 10 மணிக்கு பெங்களூருவிலிருந்து புறப்பட்டு அடுத்த நாள் காலை 11 மணிக்கு தூத்துக்குடி சென்றடையும். தூத்துக்குடி முதல் பெங்களூரு கண்டோன்மெண்ட் வரை செல்லும் சிறப்பு விரைவு ரயில் அக்டோபர் 18 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு தூத்துக்குடியிலிருந்து புறப்பட்டு மறுநாள் காலை 4:15 மணிக்கு பெங்களூரு கண்டோன்மெண்ட் சென்றடையும். இந்த ரயில்கள் பெங்களூரு, ஓசூர், தர்மபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், மதுரை, திருமங்கலம், விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி வழியாக தூத்துக்குடி வரை செல்லும். இந்த ரயில்களுக்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்கும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இறந்தோரை வைத்து தாவேக்க அற்ப அரசியல் செய்வதாகவும் அதற்கு அதிமுக துணை நிற்பதாகவும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கரூர் துயர சம்பவம் நடந்தவுடனே எந்தவித அரசியலுக்கும் இடம் கொடுக்காமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உறுதுணையாக இருந்ததாக தெரிவித்துள்ளார். உடனடியாக நிவாரண நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிட்டதோடு ஒரு நபர் ஆணைய விசாரணைக்கு உத்தரவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் வெளிவரும் உண்மைகள் அதிர்ச்சியளிக்கும் வகையிலும் நீதிமன்றத்தையே ஏமாற்றும் வகையிலும் எதிர்த்தரப்பினர் செயல்பட்டு வருவதாக RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார்.
மனைவி மகனை கைவிட்டு தனியாக வாழும் பன்னீர்செல்வம் தாவேக்கு அளிப்பதாக சொன்ன நிவாரண பணத்திற்காக சிபிஐ விசாரணை கோரி மனு தாக்கல் செய்திருப்பதாக அவரது மனைவியை உண்மையை வெளிப்படுத்தியிருப்பதாக கூறியுள்ளார். அதேபோல தன் மனைவியை இழந்த செல்வராஜ் என்பவரிடம் அதிமுக நிர்வாகி ஏமாற்றி போலியாக கையெழுத்து பெற்று வழக்கு தொடர்ந்திருப்பதாகவும் இப்படி பாதிக்கப்பட்ட பலரை அரசியல் உள்நோக்கத்திற்காக அதிமுக மற்றும் தாவேக முறைகேடாக பயன்படுத்துவது வெட்ட வெளிச்சமாகியிருப்பதாகவும் கூறியுள்ளார். குற்றவாளிகளை தூய்மையாக்கும் வாஷிங் மிஷினான பாஜக பின் ஏன் ஒளிந்து கொள்கிறீர்கள் விஜய் என்று கேள்வி எழுப்பியுள்ள RS பாரதி இறந்தோரை வைத்து அதிமுகவும் தாவேகாவும் அற்ப அரசியல் செய்து வருவதாகவும் விமர்சித்துள்ளார். தாவேக விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி தரம் தாழ்ந்த அரசியல் செய்வதாக டிடிவி தினகரன் விமர்சித்திருந்த நிலையில் அதிமுக கூட்டணியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சியினர் தேவையற்ற விமர்சனம் செய்வதாக எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். குள்ளநரித்தனமாக நம்ம ஊர்ல சொல்லுவாங்களா, ஆடு நினைதுன்னு ஓனாய் அழுத கதையா, இவர் என்னமோ அவங்களுக்கு ஆதரவா பேசுற மாதிரி பேசினா அவங்க எல்லாம் ஏமாந்து இவரோட கூட்டணிக்கு வந்துருவாங்க. எவ்வளவு ஒரு தரந்தாழ்ந்த அரசியல்! இதுவரை நாம் கேள்விப்படாத அளவிற்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் எப்படியெல்லாம் தன் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் ஏமாற்றுகிற விதமாக அவர் பேசி வருகிறார். விருப்பப்பட்டு வந்து கொடுக்குறாங்க. நாங்கள் கூட சொன்னோம், இது தலைமையினுடைய ஆணையை பெற்று வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். எங்களுடைய மாவட்ட செயலாளர் வலியுறுத்தினாங்க. ஆனால் அவர்கள் ஆர்வத்தோடு கலந்து இருக்கிறாங்க. சில வேண்டுமென்று திட்டமிட்டு எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் விமர்சனம் செய்கிறாங்க. பொறுக்க முடியல அவர்களால். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பக்குவம் இல்லாமல் தரம் தாழ்ந்த அரசியல் செய்து வருவதாக செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டினார். எடப்பாடி பேசுறத மட்டும் நீங்க எடுத்துட்டு பேசாதீங்க. தமிழ்நாட்டு உரிமைகள்லாம் தார வார்த்தை கொடுத்துட்டு அடிமைத்தனம் பண்ணிட்டு இருக்கவங்க எங்களை பத்தி பேசுற தகுதி இருக்கா? காங்கிரஸை பத்தி தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அரசியலை பார்த்தோம், ஜெயலலிதா அரசியலை பார்த்தோம். அதிமுக இது மாதிரி ஒரு மூன்றாம் தர அரசியலை முதல் முறையா பாக்குறோம். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளின் எண்ணிக்கை குறைந்து வருவதை குறிப்பிட்டு பேசினார். 63 இருந்து 41 கொண்டு வந்தது யாரு? 41 இருந்து 25 கொண்டு வந்து அவங்க கேட்கலாம். நீங்க என்ன போய் கேட்டீங்களா? எப்படி அது? நான் பேச வேண்டிய இடத்துல பேசுவேன், பொது வெளியில பேசக்கூடாது. ஒரு தலைமை பண்பு இருக்கு, கூட்டணி தர்மம் இருக்கு. இதை எல்லாத்தையும் பொது வெளியில பேசிட்டோமா அதுக்கப்புறம் அதுக்கு கூட்டணி தர்மம். நிர்வாகிகளின் விருப்பங்களை டெல்லி தலைமையிடம் கூறி வருவதாகவும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். எங்கள் தலைவர்கள் கிட்ட இவங்களுடைய விருப்பங்களை எல்லாத்தையும் நான் தெரிவிச்சிட்டு இருக்கேன். இவங்களுக்கு இந்த விருப்பம் இருக்கு, இவங்கெல்லாம் அப்படி பேசுறாங்க அப்படின்னு. முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம், முடிவெடுக்க வேண்டிய இடம் எல்லாம் புதுடெல்லியில் உள்ள அகில இந்திய காங்கிரஸ் தலைமை. காங்கிரஸ் தலைமையே முடிவெடுக்கும் என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். திமுகவை வீழ்த்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் இணைய வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தாவேகவிற்கு மறைமுக அழைப்பு விடுத்துள்ளார். தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற பெயரில் மதுரையில் நயினார் நாகேந்திரன் தனது தேர்தல் பரப்புரை சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். அப்போது பேசிய அவர் திமுகவை வீழ்த்த நினைப்பவர்கள் ஒன்றாக இணைய வேண்டும் என்றார். இந்த தேசிய கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மக்கள் விரோத அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால், எல்லோரும் நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும். எல்லோரும் என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், எல்லோரும் சேர்ந்தால்தான் நாம் வெற்றி பெற முடியும். முன்னதாக மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக கூட்டங்களில் தாவேக கொடி பறப்பது குறித்தும் பதிலளித்தார். தொண்டர்களால் சேருவதுதான் பெரிய ஒரு இயற்கையான ஒரு கூட்டணி. இந்நிலையில் திமுகவை வீழ்த்துவதற்கு சித்தாந்தங்களை கடந்து கூட்டணி வைப்பதில் தவறில்லை என்று முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பது காமன் கோல் தான். அதற்காக சித்தாந்தத்தை தாண்டி சேரலாம், சேரக்கூடாது என்பது எதுவும் இல்லை. காலம் இருக்கிறது, நேரம் இருக்கிறது, பொறுத்திருந்து பார்ப்போம். அதிமுக கூட்டத்தில் தாவேக கொடி பறந்தது தொடர்பாக எது உண்மை எது பொய் என தெரியவில்லை என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டார். மகனின் இறுதிச் சடங்கிற்கு கூட வராத கணவர் பணத்திற்காக சிபிஐ விசாரணை கோரி வழக்கு தொடர்ந்திருப்பதாக கரூர் துயர சம்பவத்தில் மகனை பறிகொடுத்த ஷர்மிளா வேதனை தெரிவித்துள்ளார். விஜய் பரப்புரை கூட்டத்தில் மகன் உயிரிழந்த நிலையில் சிபிஐ விசாரணை கோரி பன்னீர்செல்வம் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவரது மனைவி ஷர்மிளா மகனுக்கு 1 வயது இருக்கும் போதே கணவர் தங்களை விட்டு பிரிந்து சென்றதாக கூறினார். அவர் அப்பான்னு சொல்லி இது பண்றதுக்காக கூட போட்டிருக்கலாம். அந்த அப்பதான் அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றதுக்காக. பையன் 1.25 வயசு இருக்கவே விட்டுட்டு போயிருக்கோம். அம்மா தம்பி தான் குழந்தைய வளர்த்தாங்க. குழந்தை பையன்ல இருந்தேன், பிறந்ததுல இருந்தே அவங்க தான் பாக்குறாங்க.
அப்பா எதுக்காக போடுறது? அவருக்கு யாராவது சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி கேஸ் போட்டால் நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக போட்டிருப்பாரு. அதுக்காக மட்டும்தான் போட்டிருப்பாரு. என் பையனுக்கு இறுதி சடங்கு பண்றது கூட எதுக்குமே அவர் அங்கே இல்லை, ஜிஹெச்சுக்கும் வரல, எதுக்காகவும் இல்லை. குழந்தையின் வயது கூட தெரியாமல் தவறாக குறிப்பிட்டிருப்பதாகவும் அவர் இரண்டாவது திருமணம் செய்ததற்கான ஆதாரம் கிடைத்திருப்பதாகவும் ஷர்மிளா தெரிவித்தார். விசிக தலைவர் திருமாவளவன் முன்னிலையில் அவரது கட்சி நிர்வாகிகள் கைகலப்பில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட 7ஆம் வீதியில் உள்ள தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் மறைந்த ஆதி திராவிடரின் படத்திறப்பு விழாவில் விசிக தலைவர் திருமாவளவன் கலந்து கொண்டார். முன்னதாக அந்த கட்சியின் அலுவலகத்திற்கு திருமாவளவனை அழைத்து வருவதற்கு கட்சி நிர்வாகிகள் சென்றனர். அப்போது சொன்ன வழியில் அவரை அழைத்து வராமல் மாற்று வழியில் விசிக நிர்வாகிகள் அமீது, கிட்டு ஆகிய இருவரும் அழைத்து வந்ததால் ஆத்திரமடைந்த மற்ற நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அது கைகலப்பாக மாறியது. திருமாவளவன் முன்னிலையிலேயே விசிக நிர்வாகிகள் ஒருவரை ஒருவர் காரசாரமாக தாக்கிக் கொண்டு தள்ளுமுள்ளு கைகலப்பில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் முதுநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கு சுமார் 2,20,000 பேர் தேர்வு எழுதியுள்ளனர். தமிழ்நாட்டில் தமிழ், ஆங்கிலம், கணிதம், இயற்பியல், வேதியியல் உட்பட 14 பாடப்பிரிவுகளில் காலியாக உள்ள 1996 முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்காக ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த ஜூலை மாதம் அறிவிப்பு வெளியிட்டது. திட்டமிட்டபடி முதுநிலை ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு தொடங்கியது. இதற்காக மாநிலம் முழுவதும் 809 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டன. இந்த தேர்வை எழுத மொத்தமாக 2,36,530 பேர் விண்ணப்பித்திருந்தனர். தேர்வர்கள் கடும் சோதனைக்கு பிறகே தேர்வறைக்குள் அனுமதிக்கப்பட்டனர். காலை 9:30 மணிக்கு மேல் வருகை புரிந்த தேர்வர்கள் தேர்வறைக்குள் அனுமதிக்கப்படவில்லை. இந்நிலையில் தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்களில் 16,118 பேர் தேர்வில் பங்கேற்கவில்லை என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. அதன்படி விண்ணப்பித்தவர்களில் 93.18% பேர் தேர்வெழுதியுள்ளனர். மேற்கு வங்கத்தில் மருத்துவ மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இரவு நேரத்தில் மாணவி எப்படி வெளியே வந்தார் என மமதா பானர்ஜி சர்ச்சைக்குரிய வகையில் கேள்வி எழுப்பியுள்ளார். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் கடந்த ஆண்டு மருத்துவக் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்நிலையில் அதேபோன்ற சம்பவம் மேற்கு வங்கத்தில் அரங்கேறியுள்ளது. துர்காப்பூர் அருகே தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைந்துள்ளது. இங்கு 2ஆம் ஆண்டு படித்து வரும் மாணவி ஆண் நண்பருடன் உணவருந்த வெளியே சென்றபோது மர்ம கும்பலால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி இரவு நேரத்தில் மாணவி எப்படி வெளியே வந்தார் என கேள்வி எழுப்பியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. They should not be allowed to come out in the outside. They have to protect themselves also. There is a forest area. இதனிடையே சம்பவத்தில் தொடர்புடைய 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் ஏற்பட்ட நிலச்சரிவில் அடுக்குமாடி கட்டிடங்கள் நொறுங்கிய காட்சிதான் இது. ஜம்மு காஷ்மீரில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் உதம்பூர் மாவட்டம் சோம்ரோலி பகுதியில் நேற்று திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது. ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சாலை ஓரம் இருந்த வணிக கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. पूरी मार्केट चले गई यार, पूरी मार्केट खत्म हो गई यार. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கட்டிடங்களில் இருந்தவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டதால் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டதாக அதிகாரிகள் கூறினர். அதே நேரம் சமீபத்தில் புதிதாக திறக்கப்பட்ட வணிக கட்டிடமும் இரு கடைகளும் முழுவதுமாக சேதமடைந்ததாக கூறினார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஓராண்டிற்குள் 1000 ரன்களை கடந்த முதல் வீராங்கனை என்ற உலக சாதனையை இந்திய வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா படைத்துள்ளார். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நேற்று நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான லீக் போட்டியில் அதிரடியாக ஆடிய இந்திய அணியின் துணை கேப்டன் ஸ்மிருதி மந்தனா 3 சிக்சர்கள் 9 பவுண்டரிகளுடன் 80 ரன்கள் குவித்தார். நேற்றைய ஆட்டத்தின் 8வது ஓவரில் ஆஸ்திரேலிய வீராங்கனை சோபியா வீசி பந்தை சிக்சருக்கு பறக்கவிட்ட மந்தனா 2025ஆம் ஆண்டு 1000 ரன்களை கடந்து புதிய உலக சாதனை படைத்தார். Smriti Mandhana, 1000 runs for Smriti Mandhana in ODIs this year. ஓராண்டிற்குள் 1000
1000 ரன்களை கடந்த முதல் வீராங்கனை என்ற பெருமையையும் பெற்ற மந்தனா அனைவரையும் வியந்து பார்க்க வைத்தார். நடப்பாண்டில் இதுவரை 18 போட்டிகளில் விளையாடியுள்ள மந்தனா 1062 ரன்களை சேர்த்து அசத்தியுள்ளார். இதன் மூலம் கடந்த 1997 ஆண்டில் 970 ரன்களை குவித்து முதலிடத்தில் இருந்து ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த பெலிண்டா கிளார்க்கின் சாதனையை மந்தனா தகர்த்துள்ளார். இது மட்டுமன்றி இளம் வயதில் 5000 ரன்கள் குவித்த முதல் வீராங்கனை என்ற பெருமையும் மந்தனாவிற்கு கிட்டியுள்ளது. 29 வயதான ஸ்மிருதி மந்தனா 112 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி 5022 ரன்களை சேர்த்து அதிக ரன் எடுத்த வீராங்கனைகளின் பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளார். பாலிவுட்டில் பல கதாநாயகர்கள் பல ஆண்டுகளாக 8 மணி நேர ஷிப்டில் தான் பணிபுரிவதாக நியூஸ் 18 குடும்பத்திற்கு நடிகை தீபிகா படுகோன் பிரத்யேக பேட்டியளித்துள்ளார். சந்தீப் ரெட்டி வங்காவின் ஸ்பிரிட், நாக் அஸ்வின் இயக்கத்தில் உருவாகும் கல்கி 2 ஆகிய படங்களில் நடிக்க நடிகை தீபிகா படுகோன் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தார். ஆனால் அப்படங்களில் இருந்து அவர் விலகியதாக கூறப்பட்டது. 8 மணி நேர ஷிப்டில் தான் பணிபுரிவேன் என தீபிகா படுகோன் நிபந்தனை விதித்ததாகவும் இதனால் அவர் அப்படங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் நியூஸ் 18 குடும்பத்திற்கு பேட்டியளித்தவர் இது குறித்து முதல் முறையாக மனம் திறந்துள்ளார். But it is no secret that a lot of male superstars in the Indian film industry have been working for 8 hours for years. And it's never made headlines. For years, a lot of them work only 8 hours Monday to Friday. They do not work on weekends. திரைத்துறை தொழில்துறையைப் போல இயங்கவில்லை என்றும் அதில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்றும் தீபிகா படுகோன் கேட்டுக்கொண்டார். இதனிடையே நடிகை தீபிகா படுகோனுக்கு நடிகை பிரியாமணி, பாடகரும் நடிகருமான தில்ஜித் தோசன்ச் ஆகியோர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். பால் கொள்முதல் விலையை உயர்த்தி தர வலியுறுத்தி அக்டோபர் 22ஆம் தேதி முதல் பால் நிறுத்தும் போராட்டம் நடத்தப்படும் என தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். ஆவின் பால் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விவசாயிகளிடமிருந்து பால் கொள்முதல் செய்யப்பட்டு விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. தற்போது பசும்பால் லிட்டர் ஒன்றுக்கு 38 ரூபாயும், எருமைப்பால் லிட்டர் ஒன்றுக்கு 48 ரூபாயும் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. கால்நடை தீவனங்கள் விலையேற்றம், பராமரிப்பு செலவு அதிகரிப்பு உள்ளிட்ட காரணங்களால் லிட்டருக்கு 15 ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் பால் நிறுத்தும் போராட்டம் குறித்து பல்வேறு கூட்டமைப்பைச் சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டம் சேலத்தில் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கை இதுவரையிலும் பரிசீலித்து உரிய விலை வழங்கப்படவில்லை. அதனை கருத்தில் கொண்டு வருகின்ற 22/10/2025 அன்று தமிழக விவசாயிகளும் பால் உற்பத்தியாளர்களும் ஒருங்கிணைந்து தமிழ்நாட்டிற்கு பால் கொள்முதலுக்கு அனுப்பாமல் பாலை நிறுத்தி கால்நடைகளுடன் தேசிய நெடுஞ்சாலையில் விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதாக நாங்கள் ஒரு உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு தமிழக விவசாயிகள் சங்கம் அறிவிப்பு வெளியிட்டது. திட்டமிட்டபடி வருகின்ற அக்டோபர் 22ஆம் தேதி முதல் பால் நிறுத்தும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தமிழகம் முழுவதும் ஒரு சொட்டு பால் கூட ஆவின் நிறுவனத்திற்கு வழங்கப்பட மாட்டாது என்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. நடிகர்களுக்கு நாட்டை ஆள தெரியாது என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற பாஜகவின் தேர்தல் பரப்புரை பயண தொடக்க விழாவில் பேசிய அவர், சினிமாவில் நடிப்பவர்களை திரையரங்குகளில் மட்டுமே கொண்டாடுங்கள் என்று கூறினார். ஐயா, உங்களுக்கு யாரை பிடிக்குதோ சினிமா தியேட்டருக்கு போங்க, விசில் அடிங்க, ஹீரோ படம் பாருங்க, வெளியே வாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. சினிமாவில் நடிக்கிறவங்க நன்றாக ஆளுவார்கள் என்று நினைத்தால் அது வேண்டாம். அதனால் இந்த 2026 தேர்தலை பொறுத்தவரை நம்முடைய வாக்கு சிந்தாம சிதறாம தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு வாக்கையும் கொண்டு வர வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இந்நிகழ்ச்சியில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நிச்சயம் ஏற்படும் என்று கூறினார். ஒரு விரல் புரட்சியை ஏற்படுத்த தமிழக மக்கள் தயார். நம்முடைய ஒரு கல் ஒரு கண்ணாடி கதாநாயகனை யாரும் தலைவராக ஏற்றுக்கொள்வதில்லை. இன்றைக்கு கதாநாயகனாகவே அந்த படத்தின் கதாநாயகனை நகைச்சுவை நடிகராக பார்க்கிறார்கள். எனவே திமுகவின் பப்பு வேகாது, பருப்பு வேகாது. எதற்கெடுத்தாலும் திமுக அரசு மத்திய அரசை குறை கூறுவதாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சித்தார். பீகாரில் நீண்ட இழுபறிக்கு பின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்ட நிலையில் பாஜக மற்றும் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் தலா 101 தொகுதிகளில் போட்டியிடுகின்றன. (243) தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு வரும் நவம்பர் மாதம் 2 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. இதில் பாஜக முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம், சிராக் பாஸ்வானின் லோக் ஜன்சக்தி, மத்திய அமைச்சர் ஜிதன் ராம் மஞ்சியின் இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா, மாநிலங்களவை உறுப்பினர் உபேந்திர குஷ்வாகாவின் ராஷ்டிரிய லோக் சமதா கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் களம் காண்கின்றன. கடந்த சில நாட்களாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தீவிரமாக நடைபெற்ற நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட 5 தொகுதிகளிலும் வென்றதை கூறி 40 தொகுதிகள் கேட்டு சிராக் பாஸ்வான் கெடுபிடி செய்ததால்
தொகுதி பங்கீடை இறுதி செய்வதில் இழுபறி நீடித்தது. இருப்பினும் டெல்லியிலும் பீகாரிலும் பாஜக தலைமை அலுவலகத்தில் பல்வேறு கட்டங்களாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. இந்நிலையில் நேற்று பீகார் பாஜக தலைமை அலுவலகத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ், மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தொகுதி பங்கீடு இறுதியானது. அதன்படி பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் தலா 101 தொகுதிகளில் போட்டியிடுகின்றன. சிராக் பாஸ்வானின் லோக் ஜன்சக்தி கட்சிக்கு 29 தொகுதிகளும், இந்துஸ்தானி யுவா மோர்ச்சா, ராஷ்டிரிய லோக் சமதா கட்சிகளுக்கு தலா 6 இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன. முன்னதாக கடந்த 2020 சட்டப்பேரவை தேர்தலில் இதே தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக 100 இடங்களிலும் ஐக்கிய ஜனதா தளம் 115 தொகுதிகளிலும் போட்டியிட்டன. அதில் 74 தொகுதிகளில் பாஜக வாகை சூடிய நிலையில் ஐக்கிய ஜனதா தளம் வெறும் 43 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. இதே கூட்டணியில் 7 இடங்களில் போட்டியிட்ட இந்துஸ்தானி யுவா மோர்ச்சா 4 வெற்றி கண்டது. அதேபோல் 11 இடங்களில் போட்டியிட்டு 4 தொகுதிகளில் வென்ற விகாஷில் இன்சான் கட்சி தற்போது காங்கிரஸ் கூட்டணிக்கு மாறியது. இது தவிர மத்தியில் கூட்டணியில் இருந்தபோதும் ஐக்கிய ஜனதா தளத்துடனான கருத்து மோதல் காரணமாக 2020 பீகார் சட்டமன்ற தேர்தலில் தனித்து 134 தொகுதிகளில் போட்டியிட்ட சிராக் பாஸ்வானின் கட்சி ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி கண்டதால் அந்த ஆண்டே மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தது. நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதியான நிலையில் பாஜகவும் ஐக்கிய ஜனதா தளமும் சம அளவில் போட்டியிடுவதால் யாருக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்கும் என்பது நீண்ட எதிர்பார்ப்பாகவே உள்ளது. எக்ஸ்பிரஸ் 8 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். முதலமைச்சர் வீட்டில் வெடிகுண்டு வெடிக்கப் போவதாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு அழைத்து மிரட்டிய நபரை காவலர்கள் கைது செய்தனர். சனிக்கிழமை காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு அழைத்த நபர் சென்னை சித்தரஞ்சன் சாலையில் உள்ள முதலமைச்சர் வீட்டில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக கூறினார். அது புரளி என்று தெரியவந்த நிலையில் மிரட்டல் விடுத்த திருப்பூரைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான ஐயப்பனை காவலர்கள் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் பெரிய சூரகையில் உள்ள சென்றாய பெருமாள் கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுவாமி தரிசனம் செய்தார். நங்கவள்ளி ஒன்றியத்திற்கு வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேட்டூர் உபரி நீரை கொண்டு 100 ஏரிகள் நிரப்பும் சரபங்கா நீரேற்று திட்டத்தில் தண்ணீர் நிரப்பப்பட்ட ஏரிகளை பார்வையிட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்த நிலையில் செய்யாற்றில் வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செங்கம் மற்றும் ஜவாதுமலை சுற்றுப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் செய்யாறு குறுக்கே அமைக்கப்பட்ட அணைக்கட்டில் மழைநீர் ஆர்ப்பரித்து இரு கரைகளையும் தொட்டவாறு வேகமாக பாய்ந்து ஓடுகிறது. இதனால் செய்யாறு கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்கவும் ஆற்றை கடந்து செல்ல வேண்டாம் என்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் தங்கம் என நினைத்து கவரிங் சங்கிலியை பறித்து சென்ற 2 கைதாகியுள்ளனர். குளத்துப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த முத்துலட்சுமி என்பவரிடம் 2 செயினை பறித்தனர். காவல்துறை விசாரணையில் இது கவரிங் நகை என்பதால் விட்டுவிடுமாறு அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் ஆனைமலை காவல் நிலையத்தினர் குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் கோவிந்தாபுரம் பேருந்து நிறுத்தம் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர்கள் கேரளாவைச் சேர்ந்த கோகுல்தாஸ் மற்றும் அமல் என்பதும் முத்துலட்சுமியிடம் செயினை பறித்ததும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து 2 போலீசார் கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் முக்கம்பட்டி மற்றும் ஆத்தூர் ஆகிய கிராமங்களில் மழையின் போது வீசிய பலத்த காற்றில் சிக்கி வாழை, பப்பாளி, தேக்கு, கொய்யா உள்ளிட்ட மரங்கள் முறிந்து விழுந்தன. 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டதாக கூறும் விவசாயிகள் மாவட்ட நிர்வாகத்தினர் நேரில் பார்வையிட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக வளாகத்தில் 3000 பனை விதைகள் நடும் நிகழ்வு நடைபெற்றது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக வளாகத்தில் பல்வேறு வகை மரங்கள் ஆயிரக்கணக்கில் உள்ளன. இந்நிலையில் இவற்றின் இருப்பிடத்தை பாதுகாக்கும் வகையில் பல்கலைக்கழக வளாகத்தில் 3000 பனை விதைகள் நடப்பட்டன. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம், நீடாமங்கலம் கிரீன் நாடா சுற்றுச்சூழல் அமைப்பு, சரபோஜி கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட அமைப்புகளில் இருந்து வந்த 450க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து சுற்றுச்சூழல் குறித்த உறுதிமொழியை மாணவர்கள் எடுத்துக் கொண்டனர். நெல்லை மாவட்டத்தில் நடைபெற்ற முதுநிலை ஆசிரியர் பணிக்கான தேர்வில் குளறுபடி ஏற்பட்டிருப்பதாக தேர்வர் குற்றம் சாட்டிய நிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. பாளையங்கோட்டை குழந்தை இயேசு மேல்நிலைப்பள்ளி மையத்தில் தேர்வெழுதிய சிமியோன் என்பவர் தனக்கு வணிகவியல் பாடத்திற்கு பதிலாக மொழி பாடத்திற்கான வினாத்தாள் வழங்கப்பட்டதாக புகார் தெரிவித்தார். ஹால் டிக்கெட்டில் இதுபோன்ற குளறுபடிக்கு வாய்ப்பு இல்லை என்று அதிகாரிகள் கூறும் நிலையில் சியோனிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்தில் நாட்டு துப்பாக்கி மூலம் புள்ளிமானை வேட்டையாடிய 5 பேர் கைது செய்யப்பட்டனர். புதுப்பட்டி கான்சாபுரம் மலையடிவார பகுதியில் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அப்பகுதியில் துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டுள்ளது. இதையடுத்து புதுப்பட்டி பாறை சரகம் பகுதிக்கு வனத்துறையினர் சென்றபோது அங்கு மான் இறைச்சி மற்றும் துப்பாக்கியுடன் 5 பேர் இருந்தனர். இதனைத் தொடர்ந்து காசிமாயன், கருப்பசாமி, நிக்சன் சேவியர், நல்லதம்பி, துர்காவேலன் ஆகிய 5 பேரை கைது செய்த வனத்துறையினர் தப்பி ஓடிய செல்லப்பாண்டி என்பவரை தேடி வருகின்றனர். உடல்நலக்குறைவால் உயிரிழந்த ரவுடி நாகேந்திரனின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட ரவுடி நாகேந்திரன் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். அவரது உடல் வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகரில் உள்ள இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. தொடர்ந்து வியாசர்பாடி முல்லை நகர் சுடுகாட்டில் அடக்கம் செய்யப்பட்டது. முன்னதாக இறுதி ஊர்வலத்தின் போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் போலீசார் லேசான தடியடி நடத்தினர். கர்நாடக மாநிலம் நாகர்கோலே வனப்பகுதியில் மலைப்பாம்பு புள்ளிமானை வேட்டையாடி விடுங்கும் காட்சிகள் வேகமாக பரவி வருகின்றன. நீலகிரியை ஒட்டியுள்ள கர்நாடக மாநிலத்தில் வந்திப்பூர் புலிகள் காப்பகம் மற்றும் நாகர்கோலே வனப்பகுதிகள் உள்ளன. இங்கு மலைப்பாம்பு ஒன்று புள்ளிமானை வேட்டையாடி விடுங்கும் காட்சிகளை சுற்றுலா பயணிகள் பதிவு செய்து வெளியிட்டுள்ளனர். செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, சிவகங்கை, தஞ்சை, நெல்லை, விருதுநகர் ஆகிய 6 மாவட்டங்களில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்றது. போலியோ பரவலை தடுக்கும் விதமாக நாடு தழுவிய அளவில் போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, சிவகங்கை, தஞ்சை, நெல்லை, விருதுநகர் ஆகிய 6 மாவட்டங்களில் சிறப்பு முகாம்கள் நடைபெற்றன. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே ஓட்டுநருக்கு வலிப்பு ஏற்பட்ட நிலையில் வேன் மரத்தில் மோதியதில் 20 பேர் காயமடைந்தனர். விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த 30 பேர் ராமநாத சுவாமி கோவிலுக்கு சென்றனர். இந்நிலையில் மீண்டும் விருதுநகர் திரும்பும்போது பரமக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சுத்தனேந்தல் அருகே சென்றபோது வேன் ஓட்டுநருக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலையோர மரத்தில் மோதி நின்றது. இந்த விபத்தில் வேனில் பயணித்த 30 பேர் காயமடைந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கோவில் திருவிழாவில் புறவி எடுப்பதில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேல்மங்கலத்தில் உள்ள பட்டாளம்மன் முத்தையாசாமி கோவில் திருவிழாவில் அம்மாப்பட்டியைச் சேர்ந்த சமுதாயத்தினரும் புறவி எடுத்து வர உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மேல்மங்கலம் கிராமத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே பெரியகுளம் டிஎஸ்பி கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த முயன்றபோது அதற்கு உடன்படாத பொதுமக்கள் காவலர்கள் உடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி 97 ரன்கள் பின்தங்கியுள்ளது. டெல்லியில் நடைபெற்று வரும் போட்டியில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 518 ரன்கள் குவித்தது. மேற்கிந்திய தீவுகள் அணி முதல் இன்னிங்ஸில் 248 ரன்களுக்கு சுருண்டது. இந்தியா சார்பில் குல்தீப் யாதவ் 5 விக்கெட்டுகள் வீழ்த்தினார். இந்திய அணி ஃபாலோ ஆன் அளித்த நிலையில் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்த மேற்கிந்திய தீவுகள் அணி 3வது நாள் ஆட்ட நேர முடிவில் 2 விக்கெட் இழப்பிற்கு 173 ரன்களை சேர்த்துள்ளது. கோவையில் புதிதாக திறக்கப்பட்ட ஜிடி நாயுடு பாலத்தின் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி மீது கார் மோதியதில் 3 பேர் உயிரிழந்தனர். உப்பிலிபாளையம் முதல் கோல்வின்ஸ் வரை சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு பிரம்மாண்ட பாலம் கட்டப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் திறக்கப்பட்ட இந்த பாலத்தில் பொதுமக்கள் பலரும் வாகனத்தில் பயணித்து வருகின்றனர். அதிகாலை 2 மணிக்கு உப்பிலிபாளையத்திலிருந்து கோல்வின்ஸ் பகுதிக்கு மேம்பாலத்தில் சென்ற கார் பாலத்திலிருந்து வேகமாக இறங்கிய போது சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் கார் அப்பளம் போன்று நொறுங்கியது. இதில் காரில் இருந்த இருகூரைச் சேர்ந்த ஷேக் ஹுசைன், பெண்மணி ஒருவர் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் 3 பேரின் சடலங்களையும் மீட்டு விசாரித்து வருகின்றனர். ஆந்திர மாநிலத்தில் மலை மீது அடர்ந்த காட்டுக்குள் நள்ளிரவு நேரத்தில் ஜண்டா பூஜை செய்து புதையல் வேட்டை நடத்திய 6 பேரை காவல்துறையினர் பிடித்துள்ளனர். 4 மந்திரவாதிகள் தப்பி ஓடிய நிலையில் நரபலி கொடுக்கப்பட்டதா என தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. புதையல் வேட்டை முழு பின்னணி என இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஜண்டா பூஜை செய்தால் புதையல் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை இன்றும் பலரை ஆக்கிரமித்துள்ளது. அதிலும் சிலர் நரபலி கொடுத்து அதி தீவிர பூஜை செய்தால் எதிர்பாராத பெரும் புதையல் கிடைக்கும் என்று நம்புகின்றனர். அப்படி ஒரு பூசாரி கும்பல் சிலரை நம்ப வைத்து காற்றுக்குள் அரங்கேற்றிய ஜண்டா பூஜையை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். பூசாரிகளின் ஃபோர்ஜரி வேலை அம்பலமானது எப்படி?
ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் பெத்த பஞ்சாணி அருகே இருக்கும் வீர்பள்ளி மலை மீது அடர்ந்த காடு உள்ளது. காட்டிற்குள் நள்ளிரவு ஆகிவிட்டால் வித்தியாசமான ஒளிகள் ஒலிப்பதாக அப்பகுதி மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். சிலர் துணிந்து சென்று பார்த்தபோது பூசாரி கும்பல் ஒன்று அகோரமாக பூஜைகள் செய்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து உடனே வனத்துறை மற்றும் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். வனத்துறையினர் உதவியுடன் தனிப்படை அமைத்து காட்டுக்குள் சென்ற போலீசார் மனிதர்களின் காலடி கூட படாத அடர்ந்த காட்டிற்குள் சுமார் 10க்கும் மேற்பட்டோர் சேர்ந்து ஜண்டா பூஜை செய்து கொண்டிருந்தது தெரிய வந்தது. அவர்களை சுற்றி வளைத்த போலீசார் கூண்டோடு பிடிக்க முயன்றனர். ஆனால் பூஜையில் ஈடுபட்டிருந்த பூசாரிகள் 4 பேரும் 4 கால் பாய்ச்சலில் தாவி குதித்து தப்பி ஓடிவிட்டனர். போலீசார் பூஜைக்கு வந்திருந்த 6 பேரை மடக்கி பிடித்து கைது செய்தனர். அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்த போது திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தது. கைதான இவர்கள் புதையல் வேட்டை கும்பல் என்பது தெரிய வந்தது. தப்பி ஓடிய பூசாரிகள் காற்றுக்குள் ஜண்டா பூஜை செய்தால் புதையல் கிடைக்கும் என்று கூறி நம்ப வைத்துள்ளனர். அதன்படி பூஜை செய்து காற்றுக்குள் ஆங்காங்கே பெரிய பெரிய பள்ளங்களை இந்த கும்பல் தோண்டி வைத்துள்ளது. ஒரு சில இடங்களில் பெரிய அளவிலான பள்ளங்கள் தோண்டப்பட்டிருந்தது. இந்த கும்பலுக்கு புதையலாக ஏதாவது கிடைத்ததா, புதையல் எடுப்பதற்கு முன்பு நரபலி ஏதும் கொடுக்கப்பட்டதா என்ற கோணத்திலும் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். கைது செய்யப்பட்ட 6 பேரில் ஆந்திர எதிர்க்கட்சியான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி பிரமுகர் எர்ரப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் இருந்தது குறிப்பிடத்தக்கது. புதையல் ஆசையை தூண்டிவிட்டு போர்ஜரி வேலையில் ஈடுபட்ட பூசாரிகளை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே யானைகள் தென்னை மரங்களை சேதப்படுத்தி வருவதை வனத்துறையினர் கண்டுகொள்வதில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மம்சாபுரம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள அத்தித்துண்டு பகுதியில் ஜவஹர் என்பவருக்கு சொந்தமான தென்னந்தோப்பிற்குள் நுழைந்த யானைகள் 150க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை சேதப்படுத்தியுள்ளன. இந்நிலையில் யானைகளை விரட்ட வனத்துறையிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை என்று அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கன்னியாகுமரி சுற்றுவட்டாரத்தில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. திற்பரப்பு அருவி, களியக்காவிளை, குழித்துறை, அருமனை உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்த நிலையில் மண்ணை குளிர்வித்தது. கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்த நிலையில் தற்போது பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் முன்னால் சென்ற அரசு பேருந்து மீது பிக்கப் வாகனம் மோதிய விபத்தில் இடிபாடுகளுக்குள் சிக்கி ஓட்டுநர் 1 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டார். உதகை கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற கார் சாலையோர தேநீர் கடையில் நிறுத்துவதற்காக வலதுபுறம் திரும்பியுள்ளது. இதனை எதிர்பார்க்காத அரசு பேருந்து ஓட்டுநர் பிரேக் அடித்திருக்கிறார். இதனால் பேருந்திற்கு பின்னால் வந்த பிக்கப் வாகனம் பேருந்தின் மீது மோதியது. இதில் பிக்கப் வாகனம் அப்பளம் போல நொறுங்கிய நிலையில் ஓட்டுநர் இடிபாடுகளுக்குள் சிக்கி காயமடைந்தார். இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் சுமார் 1 மணி நேரம் போராடி ஓட்டுநரை மீட்டு சிகிச்சைக்காக உதகை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கிருஷ்ணகிரியில் 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள குட்காவை கடத்தியதாக பெங்களூரு இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிருஷ்ணகிரி தாலுகா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சுங்கச்சாவடியில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்குரிய வகையில் சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள குட்கா இருப்பது தெரியவந்தது. அவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் பெங்களூருவைச் சேர்ந்த அன்வர் சிங் என்பவரை கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பழைய தங்கம் விற்பனை செய்வதாக தொழிலதிபரிடம் 20 லட்சம் ரூபாய் மோசடி செய்த இருவரை போலீசார் தேடி வருகின்றனர். தேவக்கோட்டையைச் சேர்ந்த தொழிலதிபரான வெங்கடாச்சலத்திடம் இருவர் கன்சல்டிங் வேலை பார்த்து வருவதாக கூறி 2 மாதங்களாக பழகி வந்துள்ளனர். இந்நிலையில் தங்களிடம் பழைய தங்கம் 2 கிலோ இருப்பதாக கூறி வெங்கடாச்சலத்திடம் 20 லட்சம் ரூபாய் பெற்றுள்ளனர். இதனையடுத்து தங்கத்தை வெங்கடாச்சலம் சோதனை செய்தபோது அது போலி என்று தெரியவந்தது. இந்த சம்பவம் குறித்து வெங்கடாச்சலம் அளித்த புகாரின் பேரில் போலீசார் மோசடி செய்த இருவரையும் தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி திரு ஆவினன்குடி கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ரூபாய் 25 லட்சம் மதிப்பில் வெள்ளித் தகடுகள் பதிக்கப்பட்ட கதவுகள் நிறுவப்பட்டுள்ளன. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடாக விளங்கும் பழனி அடிவாரம் திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுதசாமி கோயிலில் கும்பாபிஷேக பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனிடையே கரூரைச் சேர்ந்த முருக பக்தர் ஒருவர் அர்த்தமண்டப மரக்கதவில் வெள்ளித் தகடுகள் பொருத்த காணிக்கையாக 12 கிலோ வெள்ளியை வழங்கினார். இந்நிலையில் பணிகள் தற்போது நிறைவுற்று வெள்ளித் தகடுகள் பொருத்தப்பட்டன.
கரூரில் உயிரிழந்த 41 நபர்களுக்கு விழுப்புரத்தில் தாவேக சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு தாவேகவினர் மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னையை அடுத்த அய்யப்பாக்கத்தில் நடைபெற்ற குருதிக்கொடை நிகழ்ச்சியில் நடிகர் அருண் விஜய் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தார். அப்துல் கலாம் இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் எழும்பூர் அரசு மருத்துவமனை சார்பில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அருண் விஜய் ரத்த தானம் செய்ததோடு குருதிக்கொடை அளித்தவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். லாரி இயக்கும் போது மர்ம நபர்கள் வழிப்பறி மற்றும் தாக்குதல் நடத்துகின்றனர். எனவே காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்டெய்னர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. சென்னை திருவொற்றியூரில் லாரி விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு கண்டெய்னர் லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் நலச்சங்கம் சார்பில் 26 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சுமார் 6500க்கும் மேற்பட்டோர் சங்கத்தில் இருப்பதாகவும் பல்வேறு சவால்களை சந்தித்து வருவதாகவும் லாரி ஓட்டுநர்களுக்கு அரசு மானியம் வழங்கி சுத்தமான தரமான உணவை அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். விடுமுறை தினத்தை முன்னிட்டு கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள கவியருவியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. அருவியில் குளிக்க நபர் ஒருவருக்கு 50 ரூபாய் வரை நுழைவு கட்டணம் வசூல் செய்யப்படுவதால் அதனை குறைக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தீபாவளியை முன்னிட்டு விழுப்புரம் நகரில் இனிப்பு கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் விழுப்புரத்தில் பல்வேறு இனிப்பு கடைகளில் விற்பனை அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் விழுப்புரம் நகரில் உள்ள பேக்கரி மற்றும் இனிப்பு கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது காலாவதியான 15 கிலோ இனிப்பு மற்றும் கார வகைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து காலாவதியான இனிப்புகளை விற்பனை செய்த 15 கடைகளுக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே முழுமை பெறாத நிலையிலேயே பால் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முத்தனூர் ஊராட்சியில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பால் கொள்முதல் நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த கட்டடத்தில் மின்சாரம், குடிநீர் வசதி, குளிர்சாதன அறை போன்ற முக்கிய பணிகள் இன்னும் முழுமையாக முடிக்கப்படவில்லை என பால் உற்பத்தியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கரூரில் தாவேக பரப்புரை கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் தாவேக தலைமை அலுவலக சுவர் மற்றும் கேட்டில் நினைவஞ்சலி சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. கரூர் துயர சம்பவம் நிகழ்ந்து 16 நாட்கள் கடந்துள்ளன. இந்நிலையில் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த அக்கட்சி நிர்வாகி ஒருவர் இந்த அஞ்சலி பேனரை தலைமை அலுவலகத்தின் வெளியே உள்ள சுவரில் ஒட்டியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் மேலப்பூங்குடியில் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதில் சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 61 ஜோடி மாட்டுவண்டிகள் பங்கேற்றன. எல்லையை நோக்கி சீறி பாய்ந்த காளைகளை மக்கள் உற்சாகமாக கண்டு ரசித்தனர். ஈரோட்டில் நள்ளிரவில் மளிகை கடையின் பூட்டை உடைத்து திருட முயன்ற 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். சோழிபாளையம் பகுதியில் நள்ளிரவில் இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் தாமு என்பவரின் மளிகை கடையின் பூட்டை உடைக்க முயற்சி செய்துள்ளனர். அப்போது அவ்வழியாக வந்த காவலர்களை கண்டதும் இளைஞர்கள் அங்கிருந்து தப்பி ஓடினர். இதனைத் தொடர்ந்து 3 இளைஞர்களையும் மடக்கி பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் நாமக்கலை சேர்ந்த தரணி, ஈரோட்டை சேர்ந்த பூபதி, ராஜேஷ் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து 3 பேரையும் கைது செய்த காவலர்கள் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே மாணிக்கவாசகர் ஐம்பொன் சிலையை கடத்தி விற்பனை செய்ய முயன்றதாக 2 கைது செய்யப்பட்டனர். செல்லம்பட்டியில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களை சோதனையிட்டதில் 1 அடி உயரம் கொண்ட மாணிக்கவாசகர் சிலை பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் ஆனையூர் மீனாட்சி அம்மன் கோயிலில் இருந்த சிலையை காசிமாயன் என்பவர் தனது நண்பர்கள் சோலை, வேல்முருகன், மதன் ஆகியோருடன் சேர்ந்து திருடிவிட்டு அதனை தவசி என்பவருக்கு விற்க முயன்றது தெரியவந்தது. இது தொடர்பாக தவசி, காசிமாயன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட தாவேக நிர்வாகிகளை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். நீதிபதியை அவதூறாக முகநூலில் பதிவிட்ட திண்டுக்கல் தாவேக மாவட்ட செயலாளர் நிர்மல்குமார் கைது செய்யப்பட்ட நிலையில் காவல் நிலையத்திற்கு வந்த தாவேகவினர் திட்டமிட்டு தாவேகவினரை கைது செய்துள்ளதாகவும் திமுகவை சேர்ந்த பிரமுகர்கள் நிர்மல்குமாரின் குடும்பத்தாரையும் அவதூறாக பேசியிருப்பதால் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இதுவரை நடவடிக்கை ஏன் எடுக்கவில்லை என கூறி முற்றுகையிட்டனர். பின்னர் தொடர்ந்து கோஷம் எழுப்பிய நிலையில் போலீசார் அவர்களை கைது செய்தனர்.
ஒடிசா மாநிலத்தில் உள்ள சிலிகா ஏரியில் வான் உயரத்திற்கு சூறாவளி சுழன்ற காட்சி அங்கிருந்தவர்களை வியக்க வைத்தது. அடிக்கடி புயல் ஏற்படும் ஒடிசா மாநிலத்தில் நடப்பாண்டு முதன்முறையாக சூறாவளி சுழல் ஏற்பட்டது. அங்குள்ள கலிஜை கோயிலின் தென்மேற்கு பகுதியில் இந்த சுழல் ஏற்பட்டது. हाँ